ஒரு கிராமத்தில் ஒரு சோம்பேறி மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஆனால் சாப்பாடு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். ஒரு நாள் அவன் அந்த கிராமத்தை சுற்றி வரும்போது ஒரு விவசாயியோட தோட்டத்தில் ஆப்பிள் மரத்தில் ஆப்பிளை பார்க்குறான். அதை திருடுறதுக்கு போகிறான். அந்த டைம் அந்த விவசாயியையும் அவனை பார்த்து துரத்தி வராரு. அதனால பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறான். காட்டுக்குள்ளே போனதும் அங்கே 2 கால் இருக்கிற ஓநாயை பார்க்குறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஓநாய்க்கு 2 கால் தான் இருக்குது, அதால் வேட்டையாடவும் முடியாது, அது மட்டும் இல்லாமல் மற்ற மிருகங்கிட்டேருந்து பாதுகாக்கவும் முடியாது. இது எப்படி மகிழ்ச்சியாக வாழுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த டைம் பார்த்து ஒரு சிங்கம் வந்து அது வாயில் இறைச்சி துண்டோட வருது. அந்த சிங்கத்தை பார்த்து பயந்தவன் மரத்து மேலே ஏறிடுறான். என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அந்த சிங்கம் வருது, அந்த இறைச்சி துண்டை அந்த ஓநாய் முன்னாடி போட்டுட்டு அது போயிடுது. இவன் நினைக்கிறான், கடவுள் வந்து அந்த ஓநாய்க்கு சிங்கம் மூலயமா உதவி பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம எதுவுமே பண்ணலனாலும் கடவுள் நமக்கு யாரோ ஒருவர் மூலயமா உதவி பண்ணுவார் நினைக்கிறான். அதனால் ஒரு இடத்துல போய் உட்காந்து யாருன்னா சாப்பாடு தருவாங்கன்னு பார்க்குறான். 1 நாள் போதும், 2 நாள் போதும், ஆனால் யாருமே சாப்பாடு கொடுத்தா மாதிரி இல்லை. அப்போ தான் அவன் ஒரு முனிவரை பார்க்குறான். அந்த முனிவர்கிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி நடந்த விஷயத்த கதைங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த ஓநாய்க்கு உதவி செஞ்ச மாதிரி ஏன் கடவுள் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தம்பி, கடவுள் வந்து உன்னை வந்து அந்த ஓநாய் மாதிரி இருக்க சொல்லலை, பிறருக்கு உதவி செய்கிற வலிமை மிக்க சிங்கம் போல் இருக்க சொல்கிறாரு. நம்மள சில பேர் இப்படி தான் இருக்காங்க. எந்த முயற்சியும் செய்யாமல் கடவுள் வந்து உதவி செய்வாருன்னு காத்துட்ருக்காங்க. கடவுள் நமக்கு உதவி கண்டிப்பாக செய்வார், ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம தானே எடுக்கணும். நம்பிக்கையோட முயற்சி செய்வோம், கடவுள் நம் பக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.